கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் வசனம் 2. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் பேசுகிற காரியத்தை இந்த இடத்துல நாம் படிக்கின்றோம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து, எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமுள்ள கடவுள் என்று முந்தின வசனத்தில் ஆண்டவர் குறிப்பிட்டு விட்டு, இரண்டாவதாக அவர் சொல்லுவது என்ன? நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் மனிதனோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ளுவதிலே அவர் மிகவும் விருப்பமுள்ள ஆண்டவராக இருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடன்படிக்கை என்றால் என்ன? இன்றைக்கும் நாம் என்ன செய்கிறோம்? பிறரோடு கூட உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்து கொள்ளுகின்றோம். அக்ரிமெண்ட் என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்லுகின்றோம். ஒரு வீட்டை நாம் வாடகைக்கு எடுக்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு கூட, அது குடியிருப்புக்காகவோ அல்லது ஒரு அலுவலக சம்பந்தமாகவோ அல்லது ஒரு வியாபாரம் செய்வதற்காகவோ ஒரு கட்டிடத்தை, ஒரு வீட்டை, ஒரு இடத்தை நாம் எடுத்து கொள்ளும் பொழுது வாடகைக்கு, அவர்களோடு கூட நாம் என்ன செய்கின்றோம்? இந்த அக்ரிமெண்ட் என்னக்கூடிய ஒப்பந்தத்தை போட்டு அதில் நிறைய என்ன சொல்லுவது, அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நாம் வைத்து கொள்ளுகின்றோம். இதையெல்லாம் என் பட்சத்தில் இருந்து செய்ய வேண்டும். ஒரு டெனண்ட்டாக, ஒரு ஓனராக நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே நிறைய இருவருக்கும் இடையில் செய்யக்கூடியதான காரியங்களை ஒப்பந்தமாக எழுதி இருவரும் கையெழுத்திட்டு அதில் சொல்லப்பட்ட வண்ணமாக நாம் செயல்படுகின்றோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஏன் ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட திருமணமே ஒரு ஒப்பந்தம் என்பதன் அடிப்படையில் தான் இருக்கின்றது, இல்லையா? ஆண்டவருடைய சமூகத்திலே, தேவாலயத்தில் நாம் கணவன் மனைவியாக ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்கிறார்கள்? வாக்குறுதிகளை கொடுத்து கொள்ளுகின்றார்கள். இப்படி நாம் எல்லா இடத்திலும் என்ன செய்கின்றோம்? உடன்படிக்கை ஒப்பந்தங்களை செய்து அதன்படி அந்த ஒப்பந்தத்தில் நின்று வாழ்கிற மக்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் கடவுள் மனிதனோடு கூட ஏற்படுத்துகின்ற ஒப்பந்தத்தில் கண்டிஷன்ஸ் என்பது அது கொள்ளுகின்ற ஒன்றாக, அல்லது இதை மீறிவிட்டால் இந்த தண்டனை உனக்கு என்பதல்ல. அது அன்பின் அடிப்படையில், அவருடைய கிருபையின் அடிப்படையில் இருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும் பொழுது நம்மிடத்திலே அவர் அதிகமாக, குறிப்பாக நம்மால் செய்ய முடியாத காரியங்களெல்லாம் எதிர்பார்க்கிற கடவுள் அல்ல. மாறாக அவர் ஏன் ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொள்ளுகிறார் என்றால், நம்மை அவருடைய விருப்பத்தின்படி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு ஆண்டவர் ஒப்பந்தம் செய்து கொள்ளுகின்றார். இந்த 2வது வசனத்தில் அப்படிதான் நாம் வாசித்தோம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. அப்படியானால் ஆபிரகாமோடு கூட கடவுள் உடன்படிக்கை செய்து கொள்வதனுடைய தலையாய நோக்கம் என்னவென்றால், ஆபிரகாமை கர்த்தர்
கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அப்படியானால் கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, அதுவும் யாரை கொண்டு நிறைவேற்ற விரும்புகிறாரோ அவர்களிடத்தில் கர்த்தர் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார். ஆண்டவர் ஒரு மனிதனோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அந்த மனிதனை அவருடைய வல்லமையினால் நிரப்பி, கிருபையினால் நிரப்பி, அவருடைய நாமத்திற்கு மகிமையாக அந்த மனிதனை உயர்த்துகின்றார் என்றால் எவ்வளவு ஆச்சரியமான வியப்புக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆபிரகாமை பார்த்து 17ஆம் அதிகாரத்தில் அவர் உடன்படிக்கை செய்யும் பொழுது அங்கே முதல் வசனத்தினுடைய முதல் வார்த்தை சொல்லுகிறது, ஆபிராம் 99 வயதான போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு 99 வயதான ஒரு மனிதனிடத்தில் சென்று ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு, அதுவும் 99 வயது மாத்திரமல்ல, குழந்தை இல்லாதிருக்கிற ஒரு மனிதன், அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் திரளாக நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. அப்படியானால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது நாம் அதற்கு தகுதியானவர்களா என்று பார்க்கிற கடவுள் அல்ல. நம்முடைய தகுதியை தேடி வந்து, நமக்குள் இருக்கிற திறமையை தேடி வந்து, தாளந்துகளை தேடி வந்து, புத்தி கூர்மையை தேடி வந்து பார்த்து இவன் நமக்கு பிரயோஜனமாய் இருப்பான். ஏனென்றால் யாரிடத்திலும் இல்லாத உண்மை இவனிடத்தில் இருக்கிறது, யாரிடத்திலும் இல்லாத தாளந்து இவனிடத்தில் இருக்கிறது, யாரிடத்திலும் இல்லாத அசாதாரணமான திறமை இவனிடத்தில் இருக்கிறது. ஆகையால் இவனை நம் பக்கத்தில் வைத்து கொள்வோமானால் அது நமக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று கருதி கடவுள் நம்முடைய தகுதியின் அடிப்படையில் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளுகிற கடவுள் அல்ல. நமக்கு எந்த விதமான தகுதியுமே இல்லாது இருந்தாலும் ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளுகிறார். ஏன்? நம்முடைய தகுதியை அவருக்கு அவசியமானதல்ல, மாறாக தகுதியில்லாத நம்மை அவர் தகுதிப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். 99 வயதான இந்த மனிதருக்கு குழந்தை இல்லாது இருக்கிறது. 99 வயது வாழ்க்கையை முடிய போகிற ஒரு தருணம். ஆனால் கடவுள் அந்த மனிதனை பார்த்து, உன்னை திரளான ஜாதியாக நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் ஆபிரகாமை அதற்குரிய தகுதிகளை, வல்லமையை ஆண்டவர் ஆபிரகாமுக்குள்ளாக கட்டளையிடுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கடவுள் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார். நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே நாம் இருக்கின்றோம். யார் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கின்றார்? அந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கடவுள். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், தி ஆல்மைட்டி காட் என்று வேதம் எழுதியிருக்கிறது. அந்த கடவுள் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கின்றார். ஒருவேளை ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாய் நம்முடைய தகுதி திறமையின் அடிப்படையில் அல்ல, நாம் ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கிறோம் என்பது கடவுளுக்கு தெரியும். ஒன்றுமில்லாத நம்மை கொண்டுதான் மாபெரும் காரியங்களை செய்ய கர்த்தர் சித்தமாயிருக்கிறார். அப்படியானால் இடத்துல ஒன்றுமில்லை என்றால் பரவாயில்லையா? இல்லை, ஒரு காரியம் நமக்கு மிக அவசியம். ஆண்டவர் நம்மிடத்தில் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்ட பிறகு நம்மிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை கடவுள் விரும்புகின்றார், எதிர்பார்க்கின்றார். அது என்ன? சிம்பிள் ஒபீடியன்ஸ். அப்படியே கேள்வி கேட்காமல் தேவ சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்து விடும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். இன்றைக்கு பலர் கடவுளிடத்தில் கேள்வி கேட்கிற மக்களாக இருக்கிறார்கள். நான் முழு நேர ஊழியத்திற்கு வா என்று அழைக்கும் பொழுது, இந்த நேரத்தில் விட்டு வந்தால் என் மனைவி, என் பிள்ளைகளை எப்படி நான் காப்பாற்றுவேன்? அல்லது நான் ஊழியத்திற்கு வந்து விட்டால் இந்த வேலையை விட்டு வரும் பொழுது எனக்கு பண காரியத்திற்காக நான் என்ன செய்வேன் என்று ஆண்டவரிடத்தில் கேள்வியெல்லாம் கேட்கிறார்கள். அப்படி கேள்வியெல்லாம் கேட்கிற மக்கள் தேவனுக்கு பிரியமாக ஒரு நாளும் ஊழியம் செய்ய முடியாது. மாறாக, ஆண்டவரே இதோ இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லும் பொழுது அனுப்புகிற கடவுள் நமக்கு என்ன தேவை என்பதையெல்லாம் அவர் பார்த்து கொள்ளுகிறார்.
அப்படிதான் அவருடைய உடன்படிக்கையில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்ளுகிற கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற பெருமை அல்ல, மாறாக கர்த்தர் என்னோடு, அடியேனோடு, இந்த ஒன்றுமில்லாத என்னோடு அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அது கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் ஸ்லாக்கியம். ஆகவே அவருடைய திருச்சித்தத்திற்கு முழுமையாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு இருக்கிறதான எந்த பலவீனங்களும், எந்த இயலாமையும், எந்த கஷ்டங்களும் அவருடைய பார்வையில் ஒன்றுமே இல்லை. அதையெல்லாம் மாற்றி போடுவார். 99 வயது இந்த ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் ஏதாகிலும் செய்ய முடியுமானால், ஆயத்தமாக இருக்கிற உங்களை கொண்டு, அர்ப்பணிக்கிற உங்களை கொண்டு ஆண்டவர் எதையும் சாத்தியமாக்க முடியும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு நாங்கள் எவ்வளவேனும் தகுதி இல்லாதவர்கள். ஆயினும் கடவுள் எங்களிடத்திலே வந்து இரக்கம் பாராட்டி, நீ எனக்கு வேண்டும், இருவரும் இணைந்து பயணிப்போம் என்று சொல்லி எங்களை அழைத்து உம்முடைய திருச்சித்தத்தை எங்கள் மூலமாக நிறைவேற்ற கர்த்தர் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும்படி நீர் சொன்னதை செய்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றித்தாரும். எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். எங்களுடைய தேவைகளை சந்தியும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.